இப்பொழுதுமாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக செல்ல போகிறோம். வார்த்தையை கவனிக்க எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, அப்சலோமின் ஆகாத குணங்கள் அப்படின்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். அப்சலோமின் ஆகாத குணங்கள். நல்ல குணங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும், கெட்ட குணங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. அதனால் அப்சலோமுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சில வேண்டாத குணங்கள் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாம் இந்த பகுதியை தியானிக்க போகிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணி வார்த்தைக்குள்ளே போகலாம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலும் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்தியத்தை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும்படி ஆட்சேபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். அடிமை சிலுவையில் மறைத்து ஆவியானவர் வெளிப்படுங்க, ஆவியானவர் இடைப்படுங்க. எல்லாவற்றிலும் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாராவது புதிதாக வந்தவங்க இருக்கீங்களா? புதிதாக வந்தவங்க இருந்தால் உங்கள் கையை உயர்த்தி காண்பீங்க. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் புதுசாக நம்ம நிகழ்வை, ஆராதனையை லைவில் பார்த்துட்ருக்குறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரைட். அப்சலோம் என்று சொல்லும் பொழுது, அப்சலோம் யாருடைய பையன், அவன் பெயருக்குரிய அர்த்தம் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஆகாத குணங்கள் என்ன அப்படின்றதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆலயத்துக்கு மக்கள் வரும் பொழுது கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் 4. 1, பைபிள். பைபிள் கண்டிப்பாக கொண்டு வரணும். பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்கெல்லாம் பைபிளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே கையை உயர்த்திடுங்க. எல்லார் கையும் உயர்ந்திருக்கா? சோத்திரம். பைபிள் இல்லாத கைகள் அடுத்த வாரம் பைபிளோட வரணும். ஆமென். 2வது நோட்டு கொண்டு வரணும். சொல்கிறத குறித்து வைக்கணும், எழுதணும். நோட்டு கொண்டு வரும்போதே கூட என்ன கொண்டு வரணும்? பேனா கொண்டு வரணும், குறிப்பெடுக்கணும். வீட்டில் போய் மூடி வச்சுட்டு அடுத்த வாரம் திரும்பி நோட் எடுத்துகிட்டு வரணும். அப்படியா? சொல்லுங்கள். வீட்டில் போய் என்ன செய்யணும்? திருப்பி பார்க்கணும், அதை தியானிக்கணும், ஆண்டவர் உங்களோட பேசுகிறத எழுதி வைக்கணும். சரிங்களா? அச்சு ஊழியம் ரொம்ப முக்கியம். அச்சு என்பது என்னதுங்க? எழுத்து. இந்த அச்சு இயந்திரம் என்றே கண்டுபிடிக்கப்பட்டது அன்றையிலிருந்து எழுத்துக்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் எழுதி வைங்க. எதனால என்ன செய்யுங்க? எழுதி வைங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது 3வது என்ன கொண்டு வரணும்? காணிக்கை கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? காணிக்கை கொண்டு வரணும். காணிக்கை போடுற நேரத்தில் இருந்துச்சு வெளியே போயிடக்கூடாது. காணிக்கை போடுற நேரத்தில் உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஜெபம் சொல்கிறோம் இல்லையா? என் பொருளாலும் என் எல்லா விளைவிற் முதற் பலனாலும் கர்த்தரை, என் பொருளாலும் என்று சொல்லும் பொழுது என்னது? காணிக்கை. ஆண்டவரை ஆராதிக்க வரதுக்கு நம்ம செலுத்துகிற நன்றி காணிக்கை செலுத்தணும். அடுத்த 2வது என் எல்லா விளைவின் முதற் பலனாலும்னா தசம பாக காணிக்கை. காணிக்கை வேற, தசம பாகம் வேற. 2யும் ஒன்றாக்கிடக்கூடாது. சாம்பாரையும் ரசத்தையும் ஒன்றாக்கிடுவீங்களா? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டே சாம்பாருக்குள்ள ரசத்தை ஊற்றிடுவீங்களா? சொல்லுங்களேன். பின்னாடி கவனிக்கிறீங்களா? கேட்குதா? ஸோ ஃபஸ்ட்டு சாம்பார், அப்புறம் ரசம். அந்த மாதிரி காணிக்கை வேற, தசம பாகம் வேறு. 2யும் ஒன்றாக்கிடக்கூடாது. காணிக்கை தனியாக போடணும், தசம பாகம் தனியாக போடணும். நான் கவர் போடுறதுனால காணிக்கை போட மாட்டேன் அப்படின்னு விட்டுறக்கூடாது. காணிக்கையும் செலுத்தணும், தசம பாகமும் செலுத்தணும். நீங்கள் எதை செலுத்தினாலும் யாருக்கு? அது கர்த்தருக்கு தான் செலுத்துகிறீர்கள். அல்லேலூயா! ரைட். இதெல்லாம் மஸ்ட் கொண்டு வரணும். அதே போல் ஒவ்வொரு வாரம் வரும்போது புதிய ஆத்துமாவை கூட்டிகிட்டு வரணும். 4வது காரியம் என்னதுங்க? அதில் பாட்டு புக் கொண்டு வரணும்னு இப்போ தான் டிவியில எல்லாம் வருது. அதனால் புதிய ஆத்துமாவை என்ன செய்யணும்?
கூட்டிகிட்டு வரணும். உங்கள் வீட்டு ஆட்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும். ராமேன்னு சொல்லுங்க. ஆமாம், ஏதாவது கல்யாணத்துக்கு போகிற மாதிரி, இலவுக்கு போகிற மாதிரி ஒருத்தர் போனால் போதும், 2 பேர் போனால் போதுன்ட்டு போகாமல் எப்படி வரணுங்க? எல்லாம் குடும்பமாய் வந்து தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? குடும்பங்களின் தேவன். He is the maker of families. அல்லேலூயா. குடும்பங்களை ஏற்படுத்துகிறவர். அப்போ குடும்பமாய் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். கணவன் மாத்திரம் பரலோகம் போனால் போதுமா? மனைவி மாத்திரம் பரலோகம் போனால் போதுமா? பிள்ளைகள் மாத்திரம் போனால் போதுமா? பத்தாது. எல்லா குடும்பமாக வரணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால், அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் மாத்திரம் ஆண்டவரை சேவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? சொல்லுங்க. சிலர்லாம் அவங்க மாத்திரம் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுறாங்க. குடும்பத்தை பற்றி கவனிக்க, மனைவி சாப்பிட்டா என்ன, பிள்ளை சாப்பிட்டா என்ன, அவங்க பாட்டுக்கு என்ன செய்கிறாங்க? போய் சாப்பிட்றாங்க. அடித்து நொறுக்கிட்டு என்ன தேவையோ எல்லாம் ஒன் சைடு டபுள் சைடு எல்லாம் சாப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் குடும்பத்தை என்ன செய்யறதில்ல? நேசிக்கிறதில்ல, கவனிக்கிறதில்ல. அல்லேலூயா. நான் அதிகமாக சொல்லப்போனால் கடையில் போய் அதிகமாக தனியாக டீ குடித்தது கிடையாது. என்னைக்காவது ரேர், ரொம்ப டயர்டாக இருந்தால் மட்டும்தான் கடையில் போய் டீ, எங்கேயாவது வெளியே போகும் பொழுது, இல்லாட்டி குடும்பமாக தான் போய் என்ன செய்கிறதுங்க, ஏதாவது போனால் கடைகளில் சாப்பிட்றத ஒழிய அதை வாடிக்கையாகலாம் வைக்கிறதில்ல. அதனால் பாஸ்டர் கடைக்கு போகிறான்னு நினச்சிக்காதீங்க. எங்கேயாவது வெளி ஊர்களுக்கு அங்கங்கே போகும் பொழுது, ஆமேன், தனியாலாம் போய் என்ன செய்கிறதில்ல, சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அப்படி இருந்தால் சபையின் பிள்ளைகளோடு எங்கேயாவது போகும்போது அந்த பசி நேரங்கள் இருக்குமானால் அவர்களையும் கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறது, கடையில் சாப்பிட்றது என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும். ஆனால் சிலர்லாம் அதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறாங்க. அப்படி இருக்க கூடாது. இன்றைக்கி நிறைய சாப்பாட்டு கடைகள் தான் பெருகிருச்சு. எங்கே போனாலும் உணவகங்கள் பெருகிருச்சு. அதனால் நம்ம அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, சாப்பிட்டு காசுகளை வீணாக்கக்கூடாது. குடும்பத்தில் சமைச்சு சாப்பிடுங்க. அது உங்களுக்கு நல்லது, ஆரோக்கியம், உடலுக்கு நல்லது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் சர்ச்சுக்கு எப்படி வரணும்? குடும்பமாய் வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கொர்நேலியு தன் குடும்பத்தாரோடு என்ன செஞ்சானா? உபவாசித்து ஜெபம் பண்ணினான். சிறைச்சாலை அதிபதி என்ன செஞ்சான்? குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டான். ஆமென். ஞானஸ்தானம் பெற்றான், அபிஷேகம் பெற்றான். அப்போ நம்ம என்ன செய்யணுங்க? குடும்பத்தோடு என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரைட். இப்போ அப்சலோமை பற்றி கவனிக்க போகிறோம். அப்சலோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சமாதானத்தின் பிதா என்று அர்த்தம். நல்ல பெயர், நல்ல அர்த்தம். சமாதானத்தின் பிதா. அப்சலோமை பற்றி நாம் படிக்கும் பொழுது அப்சலோமுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. புக் ஆஃப் 2 சாமுவேல் சாப்டர் 3 verse 3. நாபாலின் மனைவியா இருந்த கர்மேல் ஊராள 2 சாமுவேல் 3:3 படிக்கிறீங்களா? படிங்க. நாபாலின் மனைவியா இருந்த கர்மேல் ஊராளான அபியாயினிடத்தில் பிறந்த கீலேயாப் அவனுடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தி ஆகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன். சரி, என்ன படிக்கிறோம்? அதாவது தாவீது ராஜாவுக்கு 3ஆவதாய் பிறந்த ஒரு மகன் யாருங்க? அப்சலோம். 3rd son to டேவிட் யாருங்க? அப்சலோம். கவனிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் புரியுதா? அல்லேலூயா. தாவீதுக்கு 3வது குமாரன். அவன் யாருடைய மகள்? யாருடைய மகன் என்றால் மாக்கால் பெற்ற அப்சலோம். இந்த மாக்கால் யாரு? கேசூரின் ராஜாவான தல்மாய் அப்படின்றவருடைய குமாரத்தியாகிய மாக்காள். கேசூர் அந்நிய ராஜாவுடைய மகளுக்கு பிறந்தவன் யாருங்க? அப்சலோம். ரைட். அப்சலோம் அப்படின்னா உங்கள் கனவுல கூட என்னென்னு வரணும் ஞாபகம்? தாவீதுக்கு 3வது பிறந்த பையன் அப்சலோம் அப்படின்ற ஞாபகம் வரணும். ஆமென்.
அடுத்தது அந்த அப்சலோமுடைய தோற்றத்தை பற்றி பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் உள்ள வேத பகுதி. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும் வேகமா படிங்க. அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ள. என்னது அப்சலோம்ன்ற நல்லா வாசிக்கணும். படிங்க. இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாய் இருப்பதினால் வருஷாந்தரம் சிரைத்துக் கொள்ளுவான். சிரைக்கும் பொழுது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தியும் பிறந்திருந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள். சரி, அப்சலோமை பற்றி இங்கே ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்சலோம் எப்படிப்பட்டவன்னா, இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணுங்க. அதில் வால்யூம். அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவன். அல்லேலூயா. இஸ்ரவேல்ல அழகுள்ளவன் இல்லை. குறிப்பாக அழகுனால யாரை சொல்லுவாங்க? பெண்களை தான் சொல்லுவாங்க அழகுள்ளவர்கள், சௌந்தரியம் உள்ளவர்கள். ஆனால் இங்கே அப்சலோமை பார்க்கும் பொழுது அப்சலோம் எப்படி இருக்கிறாராம் பாருங்க. இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. அப்படின்னா அவ்வளவு ஒரு ஹேண்ட்ஸம் பாய். அல்லேலூயா. பெண்களை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க? பியூட்டிஃபுல். அழகுள்ளவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? பியூட்டிஃபுல். ஆண்களை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? ஹேண்ட்ஸம் என்று சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு ஒரு ஹேண்ட்ஸம், அழகுள்ள நல்ல ஒரு பையன் யாருங்க? அப்சலோம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அதாவது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு பழுதும் இல்லை. From top to bottom there is no deficiency in him. அவனுடைய எந்த குறைவும் இல்லை. சிலருக்கெல்லாம் எங்க குறை இருக்கும்? உடல் ஏதாவது ஒரு பகுதி குறையா இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரல் பிரச்சனை இருக்கும், நீளமாக இருக்கும், குட்டையாக இருக்கும். சிலருக்கு கால் வளைஞ்சிட்டு இருக்கும், சிலருக்கு கண்ணு மாறுகண்ணாக இருக்கும், சிலருக்கு காது திரும்பிட்டு இருக்கும், சிலருக்கு சொல்லுங்களேன் எல்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வைக்கிறீங்கள. வாய் ஊமையாக இருக்கும், சிலருக்கு முடி நிறையா இருக்கும், முடி இல்லாமல் இருக்கும், சிலர் கருப்பாக இருப்பாங்க, சிலர் வெள்ளையாக இருப்பாங்க, சிலர் குள்ளையாக இருப்பாங்க, சிலர் குண்டாக இருப்பாங்க. பழுது நிறைய இருக்கு. பழுது இல்லாத ஆள் இல்லை. எல்லாருக்கும் பழுது இருக்கு. இல்லை பழுது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இல்லை எங்கேயாவது ஒரு தேம்பல் இருக்கும், எங்கேயாவது ஒரு சொறி இருக்கும், எங்கேயாவது ஒரு பலவீனம் இருக்கும், இல்லை இதெல்லாம் பல் உளுந்து இருக்கும், டேனியல் மாதிரி. ஏதாவது என்ன இருக்கும்? ஒரு குறை இருக்கும். ஆனால் இவன் எப்படிப்பட்டவன்? உள்ளங்காலோட உச்சந்தலை எங்கேயும் பழுது செதுக்கின மாதிரி. அல்லேலூயா. அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன், பழுதில்லாதவன். ஒரு அற்புதமான ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த அப்சலோமுக்கா கையை தட்டுங்களேன். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வளவு அழகுள்ளவன், பழுதில்லாதவன். அடுத்து என்ன படிக்கிறோம்? அதுப்பா படிச்சாச்சேப்பா. வருஷாந்தரம் சிரைத்துக் கொள்வான். தலைமயிர் 200 சேக்கல் நிறைய இருக்கு. சில பேருக்குலாம் முடி இல்லை. முடி எப்படி இருக்கு? அங்கங்க ஒவ்வொன்று இருக்குது. சில பேர் ஒட்டு வச்சுக்கிறாங்க, சௌரி முடி, ஒட்டு முடி. இப்பெல்லாம் ஒட்டிக்கிறாங்க நிறையா. வேஸ்டியெல்லாம் வருது, ஒட்டிக்கோ கட்டிக்கோ அந்த மாதிரி. ஆனால் இவனுக்கு முடி நிறைய இருக்குமா, ரோமம் உள்ளவன். அந்த தலைமயிர் அவனுக்கு பாரமாக இருப்பதனால் என்ன செய்வானாமா? வருஷாந்தரம் சிரைத்து கொள்ளுவான். அப்படி சிரைக்கும் பொழுது முடியினுடைய வெயிட் எப்படி?
200 ராஜாவுடைய நிறையின்படி, ராஜாவுடைய நிறையில எந்த ஏமாற்றம் இருக்காது. நல்ல தராசு, சுத்தமான தராசா இருக்கும். அந்த தராசில் நிறுத்துனா எவ்வளோ இருக்குமா? 200 சேக்கல் நிறை இருக்குமா. ஆமேன். அவ்வளவு முடி. இன்னைக்கு ரோட்டில் வரான், முடி இருந்தால் சொல்லுங்க, சௌரி முடி வாங்கிக்கிற, சிக்கு முடி, அழுக்கு முடி, பேன் முடின்னு வரான். 100 கிராம் முடி எவ்வளோவா? 100 கிராம் முடி 200 ரூபா. சிலருக்கெல்லாம் யோசிக்கிறேன், முடி வித்தாச்சு நான் பணக்காரன் ஆகலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு அங்கே வழி இல்லை. தண்ணி ஊற்றுனா உடனே இறங்கிடுது, நிற்க மாட்டேங்குது. காரணம் என்ன? முடி இல்லை. ஆனால் இவனுக்கு முடியை வெட்டினா எவ்வளோ வரைக்குதான்? 200 சேக்கல் நிறையும். அப்பா நல்ல ரோமம் உள்ளவன். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். 3 சன் அண்ட் 1 டாட்டர். 3 குமாரர்கள் இருந்தாங்க, ஒரு மகள் இருந்தால். அந்த மகள் எப்படிப்பட்டவளாம்? ரூபவதி, அழகான ஒரு பொண்ணு. அப்படின்னா அவனுக்கு என்ன இருந்திருக்கணும்? மனைவி இருந்திருக்கு, குடும்பம் இருந்திருக்குது, நல்ல வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. ராஜாவுடைய பையன், சமாதானத்தின் பிரபுன்ற அர்த்தம், பிதான்ற அர்த்தம். நல்ல அழகுள்ளவன், பழுதில்லாதவன், நல்ல குடும்பம் இருக்கிறது, நல்ல தோற்றம் இருக்கிறது, நல்ல அப்பீரியன்ஸ் இருக்கிறது, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா புத்தி சரியில்லை. புரியுதுங்களா? சிலருக்கு ஒன்றும் இருக்காது, ஆனால் புத்தி நல்லா இருக்கும். சிலருக்கு எல்லாருக்கும் புத்தி கோணையா இருக்கும். அப்சலோமுக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அவனுடைய புத்தி சரியில்லை, பழக்கங்கள் சரியில்லை, அவனுடைய குணங்கள் சரியில்லை. அதனால தான் செய்திக்கு தலைப்பு என்னடா கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு உணர்த்தப்பட்டு அப்சலோமின் ஆகாத குணங்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு தலைப்பு வச்சிருக்கிறோம். அப்சலோமுடைய ஆகாத குணங்கள். ஆகாத குணம் படைத்த அப்சலோம். ரைட், இதெல்லாம் கவனிச்சிருக்கிறீங்க. அழகுள்ளவன், அறிவுள்ளவன், குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவனுடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குணம் என்னன்னா, பழி வாங்குகிற குணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. என்ன குணம்? அப்சலோமுடைய புள்ள பேர் என்ன? தாமார். இதே மாதிரி அப்சலோமுடைய தங்கச்சி பேர் என்னது? தாமார். அந்த தாமார் எப்படிப்பட்டவ? அவளும் அழகுள்ளவ. அவள் எப்படிப்பட்டவ? அழகுள்ளவ. தாவீதுடைய குமாரத்தி தாமார். அவள் ரொம்ப அழகுள்ளவள், சௌந்தரியம் உள்ளவள். அப்போ இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும்போது நல்லா கவனிக்கிறீங்களா? தூங்குறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க, ஜெபிக்கிறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஜெபிக்கிறீங்களா? கவனிக்க தான் சொல்லியிருக்கிறேன். ஆமேன். எனக்காக யாரும் இப்போ என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது, கவனிக்கணும். அப்சலோமோட, அதாவது தாவீதுடைய மூத்த பையன் பேர் என்ன? அம்னோன். இந்த அம்னோன் என்ன பண்ணா, அந்த தாமார் மேல ரொம்ப ஆசை வச்சுட்டான். ஆசை வச்சதுல அவன் சிக்கி ஆயிட்டான். ஆசை வச்சதுல என்ன ஆயிட்டான்? அந்த மாதிரி யாரு மேலேயும் ஆசை வச்சு சுகவீனப்பற்றாதீங்க, சுகப்படுத்த முடியாது. ஆமேன். சில பேருக்கு பண ஆசை, சில பேருக்கு மண் ஆசை, சில பேருக்கு பெண் ஆசை, பொன்னாசை. இதெல்லாம் எங்கே போய் முடியும்? கடைசியில் ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. வேர் இருந்து அங்கே செடி முளைக்கும். ஆக எது மேலே என்ன செய்யாதீங்க? ஆசை பற்றாதீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, அவங்க முகத்தை பார்த்து கையை பிடிச்சி, எது மேலே ஆசைப்படாதீங்க. ஆண்டவர் மேலே மட்டும் ஆசைப்படுங்க. அவர் வார்த்தையின் மேலே மட்டும் ஆசைப்படுங்க. அந்த ஆண்டவரும் அந்த வார்த்தையும் உங்களை சிறப்பான இடத்துக்கு கொண்டு போய் விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் என்ன பண்ணான்? அம்னோன்றவன் ஆசை வச்சுட்டான் தங்கச்சி மேலே. அப்போ என்னாச்சு? வியாதி வந்துடுச்சு. வியாதிப்பட்டம் போல போய் படுத்துட்டான். அப்போ தாவீதுக்கு சித்தப்பா பையன் ஒருத்தர் இருந்தான். அவன் யாரு? யோனதாப். இந்த யோனதாப் எப்படிப்பட்டவன? மகா தந்திரவாதி. எப்படிங்க? தந்திரவாதி, மகா சில பேரெல்லாம் தந்திரமா யோசிப்பாங்க. எப்படி இதெல்லாம் அப்படியே மூளை கவிட்டியா போகும் யோசிக்கிறது. நமக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தந்திரவாதி. அவன் பார்த்து கேட்குறான், ஏன்டா இப்படி அம்னோன் சும்மா இருக்கிற? ஏன் இப்படி சோகமாக இருக்க? ஏன் நாளுக்கு நாள் மெலிஞ்சிட்டே இருக்கிறான்? அவன் மெலிஞ்சிட்டே இருக்கிறான். நம்ம
இப்போ இளைக்கிறோன்னா காரணம் இருக்கு, உடம்பு இளைக்குதுன்னா ஏதோ காரணம் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் உடம்பு என்ன செய்யணும், பாதுகாக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இளைக்கிறதுக்காக போய் மருந்து குடிக்காதீங்க, இளைக்கிறதுக்காக வாக்கிங் போங்க, இளைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன செய்வார், உடம்பு தானாக ஆரோக்கியப்பட வைப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இளைக்கணும்னா காலையில் எந்திரிச்சு 6 மணி ஜெபத்துக்கு நடந்து வாங்க, உடம்பு ஆட்டோமேட்டிக்காக இளைச்சிரும். அல்லேலூயா. நடந்து வந்து நடந்து போங்க, ஆட்டோமேட்டிக்காக உடம்பு இளைச்சிரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ அவன் தந்திரவாதி சொல்கிறான், டே இதுக்கா நீ கவலைப்படுற, வியாதிப்பட்ட மாதிரி படுத்துக்கோ. உங்கள் அப்பா கேட்பாரு, என்னடா வியாதின்னு கேட்பாரு. உடனே சொல்லு, அவள் வந்து சமைச்சு கொடுக்குன்னு சொல்லு, சமைச்சு கொடுப்பா, அப்போ உன் இஷ்டத்தை நிறைவேற்றிடுறா அப்படின்றான். அதே மாதிரி காரியங்கள் நடந்தது. கடைசியில் என்னாச்சு, அந்த அம்னோன்றவன் அந்த தாமாரை அவன் கெடுத்து விட்டான். அதற்கு பிற்பாடு எவ்வளவுக்கு எவ்வளவு அவளை அதிகமாக நேசித்தானோ, தப்பு நடந்ததுக்கப்புறம் அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவளை வெறுத்தான். அவள் சொல்கிறா, டே முன்னாடி செஞ்ச துரோகத்தில் இப்போ செய்கிற துரோகம் எனக்கு ரொம்ப கொடிய துரோகம் அப்படின்னு. அப்போது உங்கள் கணவனை அல்லாமல் மனைவி அல்லாமல் யாராவது நேசிக்கிறாங்கன்னு போனீங்க, மாட்டினீங்க. அப்படி மாட்டிட்டோம்னா அவன் நேசத்தை பார்க்கலும் வெறுக்கிற வெறுப்பு அதிகமாக இருக்கும். அவள் தலை மேலே மண்ணை தூக்கி போட்டுட்டு தலையை முடியை பிச்சுட்டு அழுதுட்டு வரான். அப்சலோம் பார்க்குறான், பார்த்துட்டு என்ன அம்னோன் உன்னைய கெடுத்துட்டானா அப்படின்றான். ஆமான்றா. உடனே சொல்கிறா, நீ கவலை இல்லாமல் வீட்டில் இரு, என் வீட்டில் இரு அப்படின்ட்டு இதை மனசுக்குள்ளரே வச்சுட்ருக்கிறான். மனசுக்குள்ளரே வச்சுருக்கான். 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. என்னாச்சுங்க, 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் நீங்கள் எங்கே படிக்கலாம் அப்படின்னா 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. 22. பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தை நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். அவனை பகைத்தான். அவன் உள்ளத்துல ஒரு வஞ்சகம் வச்சுட்டான். என் தங்கச்சி வாழ்க்கை இவன் கெடுத்துட்டான், இவனை நான் என்ன செய்யணும், சும்மா விடக்கூடாது, இவனை முடிச்சு கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். பழி வாங்கணும். 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு காரியத்தை ஆற போட்டு என்ன செய்யும், எல்லாருக்கும் மறந்துடும். ஆனால் இவனுக்கு மாத்திரம் என்ன செய்யல, மறக்கலை. மறக்காதபடினால் உள்ளத்தில் வச்சுட்டே இருக்கிறான். வச்சுட்டே இருந்து என்ன செய்கிறான், 2 வருஷம் ஆன பிற்பாடு அவன் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கிறான். மயிர் கத்திரிக்கும் பொழுது ராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறான் தாவீதுக்கு, நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, விருந்துக்கு வாங்க. மயிர் கத்திரிக்கிறது ஒரு விழா, அறுவடைன்ற மாதிரி அது ஒரு விழா, ஹார்வெஸ்ட். அப்போ அந்த விழாவுக்கு என்ன செய்யறான், நான் பெரிய விருந்து பண்றேன், ராஜாவுடைய சேவகர் எல்லாரும் என்ன செய்யணும், என் விருந்துக்கு வரணும்னு சொல்லி அழைக்கிறான். அப்ப ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, அப்பா அப்சலோமே, நீ நல்ல விருந்து செய்யற சந்தோஷம், நான் வரதுனால உனக்கு நிறைய செலவாயிரும், அதனால என்ன செய்யல, நான் வரலன்றான். அப்ப தகப்பனுடைய மனசு பாருங்க எப்படிப்பட்ட மனசு. என்ன சொல்றான், நான் வரதுனால உனக்கு நிறைய செலவாயிரும், அதனால நான் வரலப்பா, நான் என்ன செய்யறேன், இங்கே இருக்கிற நீ விருந்து கொண்டாடு, அப்போ உனக்கு செலவு கம்மியாகும். நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க, செலவுல இழுத்து விடணும். ஆமென். பிள்ளைகள் பெற்றோருக்கு செலவு வைக்கிறாங்க, என்னை ஏன் பெத்த, எனக்கு செய்ய. சில பேர் என்ன, எனக்கு என்ன பெருசா செஞ்சுட்ட, செஞ்சதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. படிக்க வச்சிருக்கிறாங்க, துணிமணி வாங்கி கொடுத்துருக்குறாங்க, தேவையானதை வாங்கி கொடுத்துருக்குறாங்க, நல்ல வாழ வச்சிருக்கிறாங்க, நல்ல கல்வியை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஹாஸ்டலில் இருக்கு. நம்ம சர்ச்சுக்கு ஜூலின்னு ஒரு பொண்ணு வராங்க, பேட்டை பகுதியிலிருந்து. 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை 1 வயசு, 1வது படிக்குது. வீட்டில் வளர்க்க முடியல, கணவனுடைய டார்ச்சர் தாங்க முடியல. உடனே என்ன செஞ்சிருக்காங்க, அந்த குழந்தைய கொண்டு போய் அனாதை இல்லத்தில் விட்டுருக்காங்க. இப்படி எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறது. கரட்டாங்காட்டில் சகோதரி ஜபசெல்வி அவங்க வராங்க. அவங்க சொந்தக்கார பொண்ணு, அப்பா ஓடிட்டாரு, அம்மா வேற கல்யாணம் பண்ணிட்டா, குழந்தை அப்பா இறந்துட்டாரு, அம்மா வேற ஒருத்தங்க கூட ஓடிட்டா.
குழந்தை அனாதையா இருக்கு, யார் காப்பாத்துவா, யார் படிக்க வைப்பா? அரசு அனாதை பள்ளியில் சேர்த்து இருக்கிறாங்க. இப்படி எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் அப்பா அம்மாவை கொடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. பிள்ளைகள் உணரணும், நல்ல பெற்றோரை கொடுத்துருக்கிறீங்களே ஸ்தோத்திரம்னு சொல். நல்ல துணிமணி வாங்கி கொடுக்குறாங்கள, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்களே, நல்ல தீனி வாங்கி கொடுக்குறாங்களே. சில வீட்டுகளுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது பசங்களுக்கு டம்ளர் கொடுத்துருப்பாங்க. டம்ளர் நிறைய மிச்சர் இருக்கும், பிஸ்கட் இருக்கும், ஆமீன், பொரிகளில் போட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு சொல்லுங்க? குழந்தைங்க சாப்பிட்டோம். அல்லேலூயா. சில பெற்றோர் தங்களுடைய வறுமையிலையும் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க, நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. ஆக என்ன செய்யணும்? பெற்றோர்களுக்கு நாம் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ராமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இது என்னுடைய சப்ஜெக்ட் அல்ல, ஆனாலும் இதெல்லாம் என்ன செய்யணும்? சர்ச்சில் சொல்லணும். பெற்றோரை கனம் பண்ணணும், பெற்றோருக்கு செலவு வைக்கக்கூடாது. சில திருமணமான பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பெற்றோருக்கு செலவு வைக்கணும், அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்கணும். சும்மா பொழுதன்னைக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. என்ன செய்யணும்? அப்போ உழைத்து சம்பாதிக்கணும். உழைப்பு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? தேவையானதை வாங்கி கொள்ளலாம். கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? புரியுது எல்லாருக்கும்? அல்லேலூயா. ஆக உழைப்பு இருக்கணும். எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? உழைப்பு இருக்கணும். அப்பதான் சம்பாத்தியம் இருக்கும். இன்னைக்கு காசு எல்லாம் வெளியே போக முடியுமா? அந்த பணங்களை ஞானமாய் செலவு பண்ண, எல்லாத்தையும் ஒரே நாளில் செலவு பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் ஞானமாக வச்சு என்ன செய்யணும்? செலவு பண்ண. சில பேருக்கு வார சம்பளம், சில பேருக்கு மாத சம்பளம், சில பேருக்கு அனுதினமும் சம்பளம். அதெல்லாம் என்ன செய்யணுங்க? ப்ராப்பராக எது எதுக்கு எப்படி செலவு பண்ணுன்ற ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆலயத்துக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும், சொல்லுகிற ஆலோசனைகளை பின்பற்றணும். அப்போ தாவீது சொல்கிறார், நான் வருவதனால் உனக்கு நிறைய செலவாயிரும்பான்றார். அப்போ அவன் வருந்தி கேட்குறான், அப்படின்னா நீங்கள் வராட்டி பரவாயில்ல, அம்னோனை மாத்திரம் அனுப்பிச்சி விடுங்க. அவன் பாயிண்ட் பாருங்க, யாரை மாத்திரம் அனுப்பிச்சி விடுங்க? அம்னோன். 2 வருஷம் ஆயிடுச்சு, மறக்கல, உள்ளத்தில் பகை. அவனை எப்படியாவது என்ன செய்யணும்? கொல்லணும். என் சகோதரியை கெடுத்தவன், வாழ்க்கையை கெடுத்தவன், அவனை கொல்லாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வரலன்னு உடனே என்ன சொல்றான்? அம்னோனை மாத்திரம் அனுப்புங்க. அவனுடைய உள்ளான நோக்கம் என்ன? அம்னோன் வரணும், அவனை கொல்லணும். பழி வாங்குகிற குணம். நல்லவன், அழகுள்ளவன், நல்ல பெயருள்ளவன், நல்ல குடும்பம் இருக்கிறது, நல்ல பொருளாதாரம் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் என்னதுங்க? வெஞ்சன்ஸ். உள்ளத்தில் பழி வாங்க. எனக்கு இப்படி பண்ணிட்டான்ல, நான் இவனுக்கு இதை செய்யாம விட மாட்டேன். என் டயர் பஞ்சர் ஆயிடுச்சாலும் அவன் டயரை பஞ்சராக்காம விட மாட்டேன். என் வண்டியை ஸ்கிராச் பண்ணிட்டு அவன் வண்டி என்ன செய்யணும்? ஸ்கிராச் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் என்ன குணம்? பழி வாங்குகிற குணம். எனக்கு இப்படி செஞ்சுட்டான், நான் அவனுக்கு என்ன செய்யணும்? அப்படி செய்யணும். என்னை இப்படி இங்கே அவமானப்படுத்திட்டாங்க, நான் அவங்கள இருந்த இடத்துல என்ன செய்யணும்? அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அது அப்சலோமின் ஆகாத குணங்கள். அதில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அதனால அவனுக்கு ஆசீர்வாதம் வரல, உபத்திரவம் தான் வந்துச்சு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ அம்னோனை மாத்திரம் அனுப்பணுன்னு ராஜா சுதாச்சிருக்கணும். அவன் என்ன பண்ணான்? ஓகே, அம்னோன் தானே வரணும், சரி அனுப்புறான் அப்படின்னு சொல்லி அவன் மறந்துட்டான். பழசெல்லாம் என்ன செஞ்சான்? மறந்துட்டான். ஆனால் அப்சலோம் மறக்கலை. சில பேர்லாம் உள்ள வச்சு என்ன செய்வாங்க? உள்ள வச்சு அறுப்பாங்க. அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறான். அது என்ன? யானையினுடைய சுவாபம். இந்த யானை என்ன செஞ்சுதான்? யானை பாகன். அது ஒரு கதை, நல்லா கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ரைட். யானை பாகன் என்ன செஞ்சானா? யானையை ஒவ்வொரு தெருவாக பிச்சை எடுக்க கூட்டிகிட்டு போனான். அப்போ ஒரு டெய்லர் என்ன பண்ணார்? இந்த யானைக்கு ஏதாவது உபத்திரவம் பண்ணுன்ட்டு வாழைப்பழத்தில் ஊசியை குத்தி கொடுத்துட்டார். வாழைப்பழத்தில் ஊசியை குத்தி கொடுத்துட்டார். அப்போது அந்த யானை சாப்பிடும்போது அந்த ஊசி என்ன செஞ்சது? வாழைப்பழத்தில் போய் அந்த குத்தி இருந்த ஊசியானது, வாழைப்பழத்தில் குத்தி இருந்த ஊசி யானை நாக்கில் பட்டுருச்சு, குத்திருச்சு. இப்போ அந்த யானை மனசில் வச்சுக்கிச்சு, ஓ இவன் நமக்கு இப்படி ஊசியை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த யானை அப்படியே போயிருச்சு. சில மாதங்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து திரும்ப அந்த யானை பாகன் அந்த பழைய வழியில் கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வரும்போது அதே டெய்லர் என்ன பண்ணுறான்? இப்போது
ஒரு தேங்காயை கொடுக்குறான். அந்த தேங்காய் யானை வாங்கி அவன் தலையிலேயே உடைச்சுதாமா. ஏன்னா இவன் தான் எனக்கு ஊசியை கொடுத்தான், துரோகம் பண்ணவன் சொல். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம பழி வாங்குகிறல் கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஆமென். பழி வாங்குதல், ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆமென். நான் அதெல்லாம் சொல்லுவேன், வசனம் இருக்குது, சொல்றேன் பாருங்க. அப்போ இந்த அப்சலோம் என்ன பண்ணான், ஆட்கள்கிட்ட சொல்லி வச்சுட்டான், வேலைக்காரங்கிட்ட சொல்லி வச்சுட்டான், அந்த மாதிரி இவன் வருவான், அவனை நல்லா என்ன செய்யுங்க, திராட்சை ரசத்தை கொடுத்து அவனை ஊற்றி விட்டுருங்க, அவன் நிதானம் கெட்டு இருக்கும் பொழுது அவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னாச்சுங்க, பைபிள் என்ன படிக்கிறோங்க, 29 படிங்க. அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து, இருங்க, அதுக்கு முந்தின வசனம் என்ன கற்பித்தான்? அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள். அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள் என்று சொல்லியிருந்தான். அவன் ஆட்களுக்கெல்லாம் என்ன வச்சுட்டான், சொல்லி வச்சுட்டான், பணம் கொடுத்து வச்சுட்டான். அவனுக்கு நல்ல திராட்சரசத்தை ஊற்றி விட்டு அவன் நல்ல களிப்பா இருக்கும்போது என்ன செய்யுங்க, அம்னோனை அடியுங்கள், அவனை கொன்று போடுங்கள். இந்த ஆர்டரை கொடுக்கிற நான் தான் கொடுக்கிறேன், ஆகவே என்ன செய்யுங்க, பயப்படாதிருங்கன்னு சொல்லி அவனுடைய ஆட்களுக்கெல்லாம் சொல்லி வச்சுட்டான். இந்த அம்னோன்றவன் எல்லாத்தையும் மறந்து வந்து என்ன செய்யறான், விருந்து சாப்பிட்டு அவன் திராட்சரசம் குடித்து களிப்பா இருக்கும்போது அப்சலோம் என்ன செய்யறான், சைகை காமிச்சிடறான், அடிங்கடா அவனை அப்படின்ட்டு. நடந்த என்னாச்சுங்க, அப்சலோம் கற்பித்தபடியே செய்தார்கள், அவன் மரித்து போனான். அப்சலோம் யாரா மாறிட்டான், ஒரு கொலைகாரனா மாறிட்டான். இந்த பழி வாங்குகிற குணம் அவனுக்குள்ள என்ன கொண்டு வந்ததுங்க, கொலை செய்ய தூண்டி விட்டது. அவன் கொலைகாரனா மாறிட்டான். கொலை செஞ்சிட்டோன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த இடத்த விட்டு தன் தாத்தா வீட்டுக்கு ஓடிட்டான். கேசூருக்கே ஓடி போய் 3 வருஷம் அங்கே இருக்கிறான். பழி வாங்குகிற குணம் இருந்ததுனால அவன் என்ன செய்ய முடியல, குடும்பத்தோடு இருக்க முடியல, ஊருக்குள்ளே இருக்க முடியல, அவன் நாடோடி வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, உபாகமம் 32 அதிகாரம் 35 படிக்கும் பொழுது, உபாகம் 32-35 படிங்க. Deuteronomy 32:35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. போதும். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் கர்த்தருக்குரியது. அவன் இப்படி பண்ணிட்டான், நான் அவனுக்கு பண்ணுவேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் கர்த்தருக்குரியது. ஆகவே அவர்கிட்ட விட்டுறணும். அப்பா நீங்க பார்த்துக்கோங்க, உங்க கையில நான் ஒப்பு கொடுத்துட்றேன்ப்பா. நமக்கு விரோதமா தீமை செய்யற ஜனங்க இருப்பாங்க, நமக்கு எதிராய் வருகிறவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு விரோதமா நம்ம செயல்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, அப்பா நீங்களே பாருங்க, நீங்க இந்த வசனத்தின்படி சொல்லியிருக்கிறீங்க அல்லவா, நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவர் கையில விட்டுறணும். ஆனா அப்சலோம் எப்படிப்பட்டவன், பழிவாங்க தன் சகோதரியின் வாழ்க்கையை கெடுத்தது நிமித்தமா ஒரு கொலைகாரனாக மாறிவிட்டான். அவன் தப்பு பண்ணது மாத்திரமல்ல, அவன் தப்பு செய்ய அநேகரை தூண்டி விட்டான். புரியுதுங்களா? இதனால் அவனுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க் விழுந்து விட்டது. அழகுள்ளவன், பழுதில்லாதவன், ஆனால் அவன் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுங்க, பழுதாயிருச்சு. காரணம் என்ன, பழி வாங்குகிற குணம். ஆகவே அந்த குணம் நம்ம கையில் இருக்க கூடாது. ரோமர் 12:19 கடைசியா படிங்க. ரோமர் 12:19. ரோமர் 12:19 சீக்கிரம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லு. போதும். பழி வாங்குதல் எனக்குரிய, நானே பதில் செய்வேன். 5-6 இடத்துல ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அப்போ அந்த பழி வாங்குகிற குணம் அவனுக்குள்ள இருந்தது.
டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் சொல்லி வேகமாக முடிக்கிறேன். ரெண்டாவது குணம் அவன்கிட்ட என்னென்னு இருந்துச்சுன்னு சொன்னால், நல்ல ஆரோக்கியமான யோசனை அவனுக்குள்ளே இல்லை. ஆரோக்கியமான யோசனைகள் அவனுக்குள்ளே இல்லை. அவன் பாருங்க, அந்த தேசத்தில் போய் கேசூல் இருந்தான். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தனக்கென்று ஒரு குரூப் ஆயத்தப்படுத்துகிறான். அதெல்லாம் டைம் இல்லை, சுருக்கமாக சொல்லிடுறேன். அடுத்த சர்வீஸில் வசனத்தோட விளக்கம் கொடுப்பேன். தனக்கென்று ரதங்களை சம்பாதிக்கிறான், தனக்கென்று குதிரை வீரரை சம்பாதிக்கிறான். தான் ஒரு ராஜாவாகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை வந்துடுச்சு. நல்ல யோசனையில் நல்ல குணம் இல்லை. அவங்க அப்பா ராஜாவாக இருக்கிறாரு, அவங்க அப்பாவுக்கு உதவியாக ஒரு மந்திரியா, ஒரு சேவகனா அல்லது ஒரு ஆலோசனைக்காரனா, எப்படியாவது பல போஸ்ட்ல இருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்கிறான், தகப்பனை தள்ளி தான் மேலே வரணும்னு நினச்சிட்டு என்ன தனக்கென்று ஒரு கூட்டத்தை சம்பாதிக்கிறான். அடுத்தது காலமே எந்திரிச்சு வந்து அரண்மனைக்கு முன்னாடி நின்றுக்குவான். வரப்போகிற ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு, எங்கே போகிற அப்படின்னா, அவன் ராஜாவை பார்க்க போகிறம்மா. உடனே என்ன விஷயம்னு கேட்பான். இந்த மாதிரி என் பிரச்சனைக்காக ராஜாவை பார்க்க போகிறேன்னு சொல்லுவான். அப்போ அப்சலோம் சொல்லுவான், அங்கெல்லாம் போகாத, அங்கே போனால் உனக்கு நீதி கிடைக்காது, ஏன்ட்ட சொல்லு நானே தீர்த்தி வச்சுறேன்னு சொல்லி அரண்மனைக்கு போகிற ஜனங்களை திசை திருப்புறான். அடுத்தது மூணாவது காரியம் பாருங்க, அந்த அரண்மனைக்கு போகிற ஜனங்களை, தன் தேவைகளுக்கு கஷ்டத்துக்காக போகிற ஜனங்கள் என்ன செய்வானா, அவன் தடவி கொடுப்பானான், தழுவுவானான். என்ன செய்வான், கண்ணே மண்ணி பொண்ணு அப்படின்றது. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப சொல்லுங்க. பாருங்க, சொல்ற வசனத்தை படிங்களேன். 15ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை படிங்க. 2 சாமுவேல் 15:5-6. மேலும் அப்சலோம் 2 சாமுவேல் 15:5-6 படிங்க சீக்கிரம். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஆமா, இந்த பாருங்க, நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாம் முழிச்சிருக்கிறீங்களா? எங்கேயாவது போறீங்க கூட்டத்துக்கு, அங்கெங்க போறீங்க, யாராவது தழுவுனான் தடவுனான் தொட்டான் அப்படின்னா அவன் எல்லாம் பாலிஷ் போடுறவன். சிலர் எப்படி சொல்லுவாங்க, கோளாரா பேசினாங்க, தடவி கொடுத்து பேசினான், முதுக தட்டி பேசினான்னா அவன்லாம் அப்சலோம். அவன் எதுக்கு தடவுறான்னா, உனக்கு கெடுக்க தான் தடவுறான். கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஐயா 8 வயசு புள்ள, நானும் என் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், புள்ள நல்ல புள்ள வளர்த்திட்டு இருக்கிறேன், அம்மா மோசமானவோ, அவ ஸ்கூலில் பரிசீலித்து வந்த பிள்ளைய தலையை தான் தடவுனாலாம், புள்ள என் பக்கமே திரும்ப மாட்டேன்றாய, என்ன ஆச்சுன்னே தெரில, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அழுகிறார். அவருடைய அம்மாவும் அழுகிறாங்க, பாட்டியும் அழுகிறாங்க, என் பேத்தி எப்படி தடவுனா அவளுக்கு புத்தியே இல்லாமல் போச்சு, அவள் பின்னாடியே போயிட்டா. தடவுனான்னா மயக்கிறான்னு அர்த்தம். ஆமேன். ஆனால் தளவறான் தடுவுறான் அப்படின்னு ஓடுனீங்க போச்சு, அவ்வளவுதான். அப்சலோம் என்ன செய்வான், தழுவி அணைத்து தடவி முத்தமிட்டு. உள்ள நோக்கம் என்ன, அவனுக்கு ஒரு கூட்டத்தை சம்பாதிக்கணும், அவனுக்கு ஒரு குரூப்பை சம்பாதிக்கணும், அதான் நோக்கம். புரியுதா உங்களுக்கு? அதனால எங்க அன்பு இருக்கும் அங்க கண்டிப்பு இருக்கும். அல்லேலூயா. வசனத்தை கொண்டு கண்டித்து போதிக்கிறவன் பாக்கியம், சிட்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. கண்ணே மணியே பொண்ணே உன்ன மாதிரி யாரும் இல்லை அப்படின்னானா அவன் உனக்கு குழி தோன்றான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நிறைய ஆட்கள் இன்னைக்கு பூமியில் எழும்பி இருக்கிறாங்க. ஆமேன். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். போனீங்கன்னா கடைசியில் எங்கே விழணும், குழியில் தான் விழணும். இப்போது இந்த ஏர்ல எல்லாம் போடுறான், ஆரம்ப நாட்களில் மனுஷன் நடந்துகிட்டே வரான், வேஷ்டி கட்டி இருக்கிறான், பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறான், கோட் ஷூட் பிடிச்சிருக்கிறான், அப்புறம் கடைசியில் கம்ப்யூட்டர் லேப்டாப்பெல்லாம் செல்ஃபோன்லாம் வச்சுட்டு வரான். கடைசியில் போய் பார்த்தா எலும்பு கூடாய் குழிக்குள்ளே விழுகிறான். அந்த மாதிரி குழிக்குள்ளே விழுந்துடக்கூடாது. ஆக தயவு செய்து என்ன செய்யுங்க, சத்தியத்தை புரிந்து கொண்டு சபைக்கு வரீங்களா, ஒழுங்காக வாங்க, சத்தியத்தை கேளுங்க, நிலைச்சிருங்க, வேர் ஊன்றுங்க. அப்போ தான் என்ன செய்ய முடியும்,
கனி கொடுக்க முடியும். சும்மா எடுத்து எடுத்து நட்டிட்டு இருந்தா செடி வளராது. அது கரளையாய் போன செடியாய் இருக்கும். அது கனி கொடுக்க முடியாது. ஆக தேவ பிள்ளைகள் உணர்ந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அப்சலோமின் ஆகாத குணத்தை எடுத்து போட்டு, கடைசியில் அப்சலோமுடைய முடிவு என்ன தெரியுங்களா? அந்தரத்தில் தொங்குனா. என்னாச்சு? அந்தரத்தில் தொங்குனா. அந்த மாதிரி ஆண்டவரை ஒழுங்கா தேடாம போனா அந்தரத்தில் தொங்கணும். ஒரு புள்ள 2 வீட்டில் குடியிருந்துச்சு. இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். அந்த அம்மா நினச்சிக்குவா இங்கே சாப்பிடணும், இந்த அம்மா நினச்சிக்குவா அங்கே சாப்பிடணும். கடைசியில் புள்ள தான் பட்னியாக இருக்கும். ஆக தேவ பிள்ளைய அந்தரத்தில் தொங்குற வாழ்க்கை கூடாது. பைபிள் சொல்ல அந்தரத்தில் தொங்குனான்னு போட்டிருக்கு. காரணம் என்ன? ஆகாத குணம், நல்ல குணங்கள் இல்லை, அந்தரத்தில் தொங்குனா. ஆக தேவ பிள்ளையே எல்லாம் புரிந்து கொண்டு அப்சலோமின் ஆகாத குணத்தை தள்ளி போட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நிலையாய் சத்தியத்தில் நிலைத்திருந்து ஆண்டவருக்குள்ள வளருவோம், கனி கொடுப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம் என்று சொல்லி செய்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.